இது கற்றல் பற்றிய ஒரு விரைவான பார்வை. ஓகே, கற்றல். நாம இத பத்தி தான் பேச போறோம். சிம்பிளா சொன்னா, புதுசா எதையாவது புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, புது ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறது. அதான் கற்றல். இது பாருங்க, மனுஷங்க, விலங்குகள், ஏன் சில மிஷின்ஸ், செடிங்க கூட கத்துக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இது ஓயாம தொடர்ற ஒரு விஷயம். சரி, இதுல முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல, கத்துக்கிறதுல சில அடிப்படை வழிகள் இருக்கு. ஒன்னு ஒரே மாதிரி ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கும்போது நாம அப்புறம் அதை பெருசா கண்டுக்க மாட்டோம் இல்லையா? அதுக்கு பேரு பழக்கப்படுத்துதல், ஹேபிச்சுவேஷன். இன்னொன்னு, ரெண்டு விஷயங்களை இல்லைனா நிகழ்வுகளை கனெக்ட் பண்ணி கத்துக்கிறது. உதாரணத்துக்கு, ஒரு சிக்னலுக்கும் ஒரு விளைவுக்கும் தொடர்பு படுத்துறது. இது கிளாசிக்கல் கண்டிஷனிங். இல்லைனா நாம செய்யற ஒரு செயலுக்கும் அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸுக்கும் தொடர்பு படுத்துறது. இது ஆப்பரான் கண்டிஷனிங். ரெண்டாவதா, நாம எங்கெல்லாம் கத்துக்கிறோம் பாருங்க. ஸ்கூல், காலேஜ் மாதிரி ரொம்ப ஃபார்மலா ஒரு இடத்துல கத்துக்கிறோம். ஃபார்மல் லேர்னிங், அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது மட்டும் இல்ல, சில ஒர்க் ஷாப்பு, குரூப் மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் ஆர்கனைஸ்டா ஆனா ஸ்கூல் மாதிரி இல்லாம கத்துக்கிறதும் உண்டு. நான் ஃபார்மல் லேர்னிங். அப்புறம் நம்ம டெய்லி லைஃப்ல அனுபவத்திலிருந்து எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிறோம் இல்லையா? அதுக்கு பிளான் எல்லாம் எதுவும் இல்லாமலே நடக்கும். இன்ஃபார்மல் லேர்னிங். சோ கத்துக்கிறதுக்கு இடம் நேரம்னு எதுவும் இல்ல. கடைசியா, நம்ம கத்துக்கிற திறனை பல விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்ம மரபணு, நம்ம சோஷியல் ஸ்டேட்டஸ், நம்ம ஹெல்த் மாதிரியான வெளியிலிருந்து வர காரணிகளும் சரி, அதே மாதிரி நம்ம மோட்டிவேஷன், நம்மளோட கவனம் மாதிரியான சைக்காலஜிக்கல் விஷயங்களும் சரி. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கத்துக்கிறத இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு, ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷன் ஒன்னு இருக்கு. அதாவது, ஒரு விஷயத்த படிச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அதை திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்கறது. இப்படி பண்ணா நல்ல மனசுல நிக்கும். ஆக, சுருக்கமா சொன்னா, கத்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிக்கலானது தான். ஆனா, நம்ம வாழ்க்கை முழுக்க தொடர்ற ஒரு முக்கியமான பயணம். இதுதான் நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை புரிஞ்சுக்கவும், அதுக்கேத்த மாதிரி நம்மள மாத்திக்கவும் உதவி செய்யுது.